ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சத்யா ஈஸி குக்கிங்கில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கருவேப்பிலை ஊறுகாய் தான் எப்படி செய்ய போகிறோன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு இந்த மாதிரி கருவேப்பிலை எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதை தண்ணி ஊற்றிட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் இலைகளை மட்டுமே நம்ம க்ளீன் பண்ணிக்கணும். க்ளீன் பண்ணிவிட்டு அதோட மண்ணெல்லாம் இருந்தால் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு டஸ்ட்டெல்லாம் வாஷ் பண்ணிடணும். இப்போ வாஷ் பண்ணிவிட்டு என்ன பண்ணிக்கலாம், செப்ரேட்டாக வேறு ஒரு பிளேட்ஸில் நம்ம அதை எடுத்து வச்சுக்கணும். ஓகேங்களா, நல்லாவே வாஷ் பண்ணிடணும். இப்போ இந்த மாதிரி ஒரு பிளேட்ஸில் நம்ம அதை எடுத்து வச்சிடலாம். ஈரத்தெல்லாம் நல்லா கொஞ்சம் புழிஞ்சிட்டு எடுத்து வைக்கலாம். அப்போ தான் நல்லாயிருக்கும், சீக்கிரமாக காஞ்சி வரும். இப்போ பாருங்கள், இந்த கருவேப்பிலை இவ்வளோ அளவுக்கு ஈரம் இருக்குது. நம்ம ஊறுகாய் செய்கிறதுக்கு ஈரம் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. அதுக்கு இந்த மாதிரி ஒரு துணியை ஒயிட் கிளாத்தில் நல்லா நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம், காய வச்சுக்க போகிறோம். இந்த ஈரப்பதம் இல்லாத நல்லா காய வச்சுக்கணும். உங்கள்கிட்ட என்ன கிளாத் இருக்கோ ஜஸ்ட் நம்ம அதை போட்டுட்டு என்ன பண்ணிக்கணும், காய வச்சுணும். வீட்டுக்குள்ளே நிழல்லையே காய வைங்க, வெயிலெலாம் வேண்டாம். ஜஸ்ட்டு வீட்லேயே அப்படியே ஒரு ஓரமாக போட்டுட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், காய வச்சுக்கலாம். அது நல்லா காஞ்சிட்டு இருக்கட்டும். அட்லீஸ்ட்டு அதில் ஒரு ட்ராப் தண்ணி இல்லாத நல்லா காஞ்சி வந்துடணும். இப்போ பாருங்கள், நல்லா நான் ஒரு 1 hour நல்லா காய வச்சிட்டேன். நல்லா காஞ்சிருச்சு, தண்ணி ஒரு ட்ராப் கூட இல்லை. இந்த மாதிரி தான் நம்ம காய வச்சு ரெடி பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், காய வச்சு ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. வாங்க இப்போ கருவேப்பிலை ஊறுகாய் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சத்யா ஈஸி குக்கிங். இப்போ இந்த கருவேப்பிலைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், புளி எடுத்துக்கலாம். அதில் உள்ள இந்த மாதிரி டஸ்ட்டு நார் அதெல்லாம் இருந்தால் எடுத்து நம்ம என்ன பண்ணிக்கணும், ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி க்ளீனாக வச்சு இருக்கக்கூடிய அந்த புளி தான் நம்ம எடுத்து யூஸ் பண்ணணும். சூடாக நல்லா சுட தண்ணியை கொதிக்க வச்சுட்டு இதில் எடுத்து ஊற்றுறதுனால ஊறணும் கொஞ்ச நேரம். அது நல்லா அரைக்கும்போது புளி நல்லா மசிஞ்சு கொடுக்கும். நல்லா புளியும் நல்லா சாஃப்டாகிடும். அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணிக்கணும், சூடாக இருக்க தண்ணியில் இந்த புளியை நல்லா கொஞ்ச நேரம் அப்படியே வச்சிடலாம். ஓகேங்களா, இப்போது ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சம் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததுக்கப்புறமா நம்ம காய வச்ச அந்த கருவேப்பிலையை இதில் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். ஸ்லோ பண்ணிவிட்டு நம்ம இந்த கருவேப்பிலையை ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த கருவேப்பிலையோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். நல்லா கலர் எல்லாம் சேஞ்ச் ஆகி கொஞ்சம் கோல்டன் கலர் வர அளவுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், வறுத்து எடுத்துக்கணும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கோல்டன் கலர் கொஞ்சம் வரட்டும். அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துகிட்டு வச்சாச்சு. ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஊற வச்சுருந்தேன் இந்த புளியை, அந்த புளியை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். அந்த தண்ணி நம்மளுக்கு வேண்டாம். ஓகேங்களா, ஏன்னா ஊறுகாய்க்கு தண்ணியே இருக்கக்கூடாது. அதனால் ஊற வச்சுருந்த அந்த புளியை மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், எடுத்துகிட்டு இந்த கருவேப்பிலையோடு ஆட் பண்ணிவிட்டு இந்த புளியில் கூட தண்ணி இல்லாத அளவுக்கு நம்ம என்ன பண்ணிக்கணும், நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். ஓகேங்களா, இப்போ இந்த தண்ணி வேண்டாம், நம்ம கீழே ஊற்றிடலாம். ஓகேங்களா, அந்த புளி மட்டும்தான் நம்மளுக்கு வேணும், அதோட தண்ணி நம்மளுக்கு வேண்டாம். இப்போது அந்த புளியில் இருக்க தண்ணியும் நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். அப்போ தான் ஊறுகாய் கெட்டு போகாமல் ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது அதையெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இது நல்லா கொஞ்சம் நேரம் ஆறட்டும். நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபேன் காற்றுல வச்சு ஆற வச்சிடலாம். ஆறுனதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை என்ன பண்ணிக்கலாம், நம்மளால் எந்த அளவுக்கு பைன் பவுடராக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். ஓகேங்களா, இப்போ பாருங்கள், நான் இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். உங்களால் எந்த அளவுக்கு அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கிட்டோம். ஓகேங்களா, இப்போ இதை அரைச்சாச்சு. அரைச்சதுக்கப்புறமா இதில் உப்பு மிளகாத்தூளை நம்ம என்ன பண்ணிக்கலாம், கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். அப்படி என்னால் தனியாக ஆட் பண்ண முடியாதுன்னா அரைச்ச அந்த மிக்ஸி ஜார்லேயே இந்த மிளகாத்தூளும் உப்பையும் போட்டுட்டு ஜஸ்ட்டு 2-3 ஓட்டு ஓட்டினோடனே இது நல்லா மிக்ஸ் ஆகி செட் ஆகிடும்.
நான் வந்து உங்களுக்கு ப்ராசஸ் நல்லா புரியணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி கையிலேயே மிக்ஸ் பண்ணி காட்டுறேன். நீங்கள் ஆனால் மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அதால் ஒரு ப்ராப்ளமும் இல்லை. மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் அது ஓரமாக எடுத்து வச்சுருங்க. இப்போது ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சமாக வந்து கடுகு ஆட் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு 10 இல்லை ஒரு 7 வெந்தயம் மட்டும் போடலாம். அதுக்கு மேலே போடாதீங்க, கசப்பு வந்து அதிகமாகிடும். இப்போ வந்து தனியாத்தூள் கொஞ்சமாக போட்டுட்டு இதை எல்லாத்தையும் நல்லா லைட்டாக பொன்னிறமாக வறுத்துக்கணும். அதிகமாக வந்து வறுக்க வேண்டாம். பொன்னிறமாக வறுத்து லைட்டாக ஹீட் ஆன உடனே ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே பாருங்கள் நல்லா பொரிஞ்சு வந்துட்டுருக்கு. இப்போ இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு லைட்டாக ஆறுனதுக்கு அப்புறமா இதை கொஞ்சம் கொரகொரப்பாக நம்ம வந்து இதை வந்து அரைச்சி எடுத்துக்கணும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி நம்ம ரெடி பண்ணி இதையும் ஒரு ஓரமாக வந்து வச்சிடலாம். ஓகேங்களா? இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக நம்ம அரைச்ச அந்த கருவேப்பிலைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடானோடனே கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு 5 வெந்தயம் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ளேவருக்காக மட்டுமே நம்ம அதை வந்து ஆட் பண்ணுறோம். அதுக்கு மேலே நம்ம ஆட் பண்ணும்போது கசப்பு வந்துடும். ஓகேங்களா? இப்போ கொஞ்சமாக கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரெண்டுமே வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் கூட ஃப்ளேவர் ரொம்பவே நல்லா மணமாகவும் வாசனையாகவும் இருக்கும். ஒரு 5-6 பூண்டு வந்து ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்குன்னா நிறைய கூட ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை. கொஞ்சமாக காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து இப்போ இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகி கலர் சேஞ்ச் ஆனோடனே நம்ம என்ன பண்ணிக்கலாம், கேஸை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அதை வந்து என்ன பண்ணிக்கலாம், ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த கடுகு, இப்போ வெந்தயம், தனியாத்தூள் எல்லாத்தையும் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பவுடரை இதில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த கருவேப்பிலை அந்த விழுது இருக்குல்ல, அதை வந்து இதில் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ண அதோட எண்ணெய் நல்லா உறிஞ்சி கொடுக்கும். பார்க்குறதுக்கு கம்மியாக இருக்க மாதிரி தான் தெரியும். எண்ணெய் நல்லா உறிஞ்சி வந்தோடனே நல்லா வந்து ஊறுகாய் நிறைய வரும். ஓகேங்களா? எண்ணெய் கொஞ்சம் நிறைய இருக்கணும். அதேமாதிரி கெட்டு போகாமல் உப்பு கூட கொஞ்சம் நம்ம நார்மல் சமையலை விட கொஞ்சம் தூக்கலாக தான் இருக்கணும். ஓகேங்களா? காரம் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஊறுகாய் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரியான ரெசிபிக்கு சத்யா ஈஸி குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்கள்.